சென்னையில் தற்போது பனிமூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். அண்மை காலமாக சென்னையை பொறுத்தவரை பனிமூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். மேலும் காற்றின் தர குறியீடும் மிகவும் மோசமான நிலையில் பதிவாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சென்னையில் பனிமூட்டம் காரணமாக தற்போது வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வாகன ஓட்டிகள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? தற்போது சென்னையை பொறுத்தவரையில காற்றின் தரக்குறியீடு எவ்வளவாக பதிவாகி இருக்கிறது? தமிழகம் முழுவதுமே பருவமழையுடைய தீவிரம் என்பது குறைந்துவிட்ட ஒரு சூழல்ல தமிழகம் முழுவதும் பரவலாகவே பனிமூட்டம் என்பது அதிகரித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டும் அதிக வேளையில தொடரும் பனிமூட்டம் காரணமாக காலை 9 மணி நெருங்கியும் பனி என்பது விலகாததால சாலைகள்ல வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வராங்க. பனிப்பொழிவோடு கலந்து காற்று மாசும் அதிகரித்திருப்பதால சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில கடந்த ஒரு வார காலமே பார்த்தோம்னா 100 கடந்து காற்றின் குறியீடு என்பது பதிவாகி வருகிறது. பிரதான சாலைகளான அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, மெரினா காமராஜர் சாலை, மாதவரம் நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் நிலவுகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சாலைகள் கண்களுக்கு புலப்படாததால முகப்பு விளக்குகளை எரிவித்தவாறு வாகனங்களை இயக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கடும் பனிப்பொழிவு காரணமாக சென்னைக்கு வந்து செல்லக்கூடிய ரயில்களுடைய இயக்கமும் தாமதம் ஏற்பட்டு சென்னையில அதிகபட்சமாக கொடுங்கையில் உள்ள காற்றின் தரக்குறியீடு என்பது 172ஆக பதிவாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அரும்பாக்கத்தில் 137ஆகவும், மணலில 121ஆகவும், பெருங்குடியில 118ஆகவும், வேளச்சேரியில 113ஆகவும் காற்றின் தரம் என்பது பதிவாகி இருக்கிறது. காற்றுல PM2.5 மற்றும் PM10 நுண்துகள்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்திருப்பதாகவும், பனிமூட்டத்தில் காற்று மாசும் கலந்திருப்பதால மாநகர பகுதியிலிருந்து முழுமையாக விலகாத சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. காற்றின் தரக்குறியீடு 100ஐ கடக்கும் போது நுரையீரல் பாதிப்பு, நோய் பாதிப்பு இருப்பவர்கள், ஆஸ்துமா நோயாளிகள், இருதய நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் உடல்நலம் பாதிக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வராங்க. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.